தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே சட்டுக்குன்னு போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்லான். இதுதான் ஆப்போட பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வித்ட்ராவல் பார்த்துட்டு இந்த டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட ரெண்டோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் லிங்க்கும் உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய மோர்னு இருக்கும். அந்த மோரை அழுத்திட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் என்னை காண்டாக்ட் பண்ண ஏன்னா இது இப்போ பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் டைப் ஆப்பு. இதுக்கு வந்து லிங்க் எதுவும் கொடுக்கக்கூடாது, கொடுத்துருக்க மாட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது. என்னுடைய நம்பர் மற்றும் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். கால் யாரும் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிட்டு லிங்க் வாங்கிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ண தெரியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரீசார்ஜுமே நானே பண்ணி கொடுத்துருவேன். அதே போல் இந்த ஆப்பில் இல்லை, நம்ம போடக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்லேயும் என் சைடு போனஸ்னு ஒன்று கொடுத்துட்ருக்கேன். அதையுமே மிஸ் பண்ணாமல் என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வாங்கிக்கோங்க. சரி, இந்த ஆப்போட என்னுடைய வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 வித்ட்ரா போட்டிருந்தேன், 500 ரூபா. டேக்ஸ் போக வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. 900 ரூபா அதுக்கு அடுத்த வித்ட்ராவல் போட்டிருக்கேன். வந்தவொடனே குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன், செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இது என்னுடைய 5வது வித்ட்ராவல். இந்த ஆப் லான்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் மாதம் லான்ச் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட ஆகுது. என்னப்பா 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் டைப் ஆப்பை பொறுத்த வரையும் லேட்டாக தான் ஜாயின் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஐடி ஃபயர் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். லேட் ஆக தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபயரிங் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையும். அதனால் இந்த டைப் ஆப்ஸை பொறுத்த வரையும் லேட்டாக ஜாயின் பண்ணுறது தான் பெட்ரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆப் வந்து குறைஞ்சபட்சம் 5-6 மாதமும், அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் மினிமம் பிளான் போட்டாலே வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் போனஸாக எந்த பிளான் போட்டாலும் 110 ரூபா கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ கம்பல்சரியாக கொடுக்கணும். செல்ஃபி ஃபோட்டோனா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மை செக்ஷனை வச்சுட்டு அதில் உங்கள் மொபைல் நம்பர் காட்டும். அந்த இடத்துல அதை உங்கள் முகத்துக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். அவ்வளோதான், அதுதான் செல்ஃபி ஃபோட்டோ. அதே போல் இந்த ஆப்பில் என் சைடு போனஸுமே உங்களுக்கு 70 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதில் சேம் டேவே வந்து நீங்கள் மினிமம் பிளான் எடுத்திருந்தாலே உங்களுக்கு 200 ரூபா ரெக்கவரி ஆகிடும். ஸ்டார்டிங்னாலே உங்களுடைய இன்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 480 ரூபா தான். நம்ம சேனலில் போடுற எல்லா ஆப்ஸுமே சின்ன பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இன்வெஸ்ட் தான் இருக்கும். தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம், தாராளமாக சம்பாதிக்கலாம். ஒரே ஒரு இது தான் என்னென்னா, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுலேயே வாய்ஸ் போடுவேன். இந்தந்த ஆப்பில் எப்பப்போ ஜாயின் பண்ணலாம், எப்பப்போ ஜாயின் பண்ண வேணாம், இந்தந்த டைமில் ஜாயின் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்கலாம், இந்தந்த டைமில் ஜாயின் பண்ணால் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். அதை மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும், நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து வீக்லி சேலரியாக வந்து 280 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 3 பேரை இன்வைட் பண்ணால் போதும். அதே போல் 5 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா 400 ரூபா கொடுத்துருவாங்க. 10 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா 800 ரூபா கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் எங்கேயுமே போய் கஸ்டமர் சர்வீஸில் அதெல்லாம் கேட்கவே வேண்டாம், ஆப்புக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 150 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 4 லெவல் கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தராங்க. அதாவது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 680 இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 680 ஜாயின் பண்ணுறாருன்னா உங்களுக்கு 29 ரூபா உங்கள் ஃப்ரெண்டு கிடைக்கும். அதில் 2 ரூபா 90 பைசா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 680 பிளானில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 3000 பிளானில் இருக்காருன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்பில் கிடைக்கும். பட் ஒரு சில ஆப்பில், பெரும்பாலான ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. பட் இந்த ஆப்லேயும் சன்லோகாரிலையும் கிடைக்கிது தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேம் பிளானில் இருக்கணும், இல்லை அவரோட அதிகமான பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அதுக்கு அடுத்து 680 ரூபாய்க்கு டெய்லி வந்து 29 ரூபா 24 பைசா வரும். 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 90 ரூபா வரும். 8000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 256 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த 8000 ரூபா பிளான் விட்டுருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரில் விட்டுருந்தாங்க. அதை நான் வாங்கியிருக்கேன். அது வீடியோ லாஸ்ட்டில் பார்த்துருவோம். மினிமம் தர பார்த்தீங்கன்னா 110 ரூபா. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7%. நீங்கள் என்கிட்ட லிங்க் வாங்கி ரீசார்ஜ் பண்ணி முடிச்சிட்டோம், கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் நானே தருவேன். அதே போல் டெய்லி கிஃப்ட் கோடை வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. டெய்லி வந்து அதிகபட்சம் 10 ரூபாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் 4 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இன்கம் தனியாக வந்துடும். இந்த இன்கமும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கும். ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வைட் கவுண்ட் ஏற இங்கே காமிக்கும்.
அதேபோல் இங்கேயும் கவுண்ட் நம்பர் காமிக்கும். நீங்கள் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இப்போ 5 பேர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நான் 3 பேர் ரீச் பண்ணிட்டேன், ₹280 கிளைம் பண்ணிட்டேன். இப்போ இந்த 5 பேர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கீழே அந்த ரிசீவ் இருக்குது பாருங்கள், அது வந்து அது இப்போ பிளர்ராக இருக்கு இல்லையா, அப்போ டார்க்காக வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே போல் வந்து ஸ்பின்னும் கிடைக்கும். இந்த ஸ்பின்னில் வந்து கூப்பன், அப்புறம் ₹10, அப்புறம் வேறு அவ்வளோதான் கிடைக்கும். கூப்பன், இந்த ₹10 அவ்வளோதான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது அதில். அதே போல் ஆப்பில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது புது புது ஆஃபர் விட்டுட்ருப்பாங்க. இப்போ இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஃபர் இது. ₹5200 பிளான் ₹4900 வந்து ₹300 கம்மியாக கிடைக்குது. அதே போல் இன்வைட் போனஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இன்வைட் பண்ணிங்கன்னா இந்த பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து பை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அப்கிரேட் பண்ணிங்கனாலும் இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ பிளான் வந்து வாங்கிக்கலாம். இப்போ என்னுடைய ப்ராடக்ட்டை பார்த்துடலாம். ₹9280 வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நான். பார்க்கலாம், ₹8600 ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு டெய்லி இன்கம் ₹688 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். நார்மலாக அதில் ஆப்புக்குள்ளே வந்து நான் ஒரு 8000 ப்ராடக்ட்டை காமிச்சிருப்பேன். அது 200 சம்திங் 300 சம்திங் தான் இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்ததால் எனக்கு இதுக்கு ₹688 வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா வரும். பட் இது ஆஃபரில் வர்றது, ஆஃபர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் டெய்லி கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த ஆஃபர் ஏதாவது வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் ஆஃபர் ஏதாவது வருது, பட் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு நான் அப்ளைனராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அல்லது வேறு யாராவது அப்ளைனராக இருக்கிறாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆப் எந்த கண்டிஷனில் போகுதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளைனருக்கு தான் தெரியும். இன்வைட் கொடுக்குற, அதாவது இன்வைட் ப்ரெஷர் இருக்குதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குறைச்சல் கொடுக்குறாங்களா, இல்லை வேறு ஏதாவது குரூப்பில் ப்ராப்ளம் போதா, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்ளைனர் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளைனர்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எந்தெந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறது, எதில் அப்கிரேட் பண்ணுறது, நீங்கள் அப்ளைனர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி சைன்அப் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த டீட்டெயிலை வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் போடுங்க. சென்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு இதில் இருக்க நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல வந்து கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணுறது, ரெடீம் போனஸ் பண்ணுறது, ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது அண்ட் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 குடுத்துருப்பாங்க. லக்ஸுரி ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃபீச்சர்டு சீரிஸ்ன்னு சொல்லிட்டு, இதில நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எல்லாமே பண்ற மாரி இருக்கும். இதில தான் எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட மெயின் வேலட்டுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? அண்ட் இதில நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் இதுலயுமே நீங்க வந்து வித்ட்ரால், ரீசார்ஜ்ன்றத நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப நீங்க எப்படி ரீசார்ஜ் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் சேனல்ல ஏதாச்சும் ஒரு சேனல செலக்ட் பண்ணிட்டு, அமௌண்ட் என்டர் பண்ணி சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த மாரி தான் வரும். உங்ககிட்ட இருக்கிற பேமெண்ட் அப்ளிகேஷன் வச்சு நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எப்படி பேமெண்ட் பண்ணலான்னா, ஒண்ணு இந்த யுபிஐ ஐடிய காப்பி பண்ணி இது மூலியமா பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கியூஆர் ஸ்கேன் மூலியமாக நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, கீழ இங்க பேடிஎம் ஆப்ஷன் இருக்குல்ல, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா உங்களுக்கு பேடிஎம் போகும். அதுல நீங்க வந்து பேமெண்ட்ன்றத பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி குடுத்தா உங்களுக்கு ஓகேன்னா, நீங்க எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டா கூட போதும். நான் உங்களுக்கு ரீசார்ஜ்ன்றத பண்ணி குடுத்துருவேன். ஓகேங்களா? அண்ட் இப்ப நம்ம வந்து யூடிஆர் நம்பர வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்தீங்கன்னா, கீழ லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, யூடிஆர் நம்பர் போடுறதுக்கான ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத போட்டு சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா போதும். சப்மிட் குடுத்துட்டு ஓகே குடுத்துக்கோங்க. ஓகே குடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட வாலெட் இந்த ஆப்ஷனுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும். இந்த ரீசார்ஜ் வாலெட்ல இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்ப நீங்க வந்து ப்ராடக்ட் போய்க்கோங்க. ப்ராடக்ட்ல இந்த செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா? இதுல போயிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அத வந்து வியூ ப்ராஜெக்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் திஸ் ப்ராஜெக்ட்ன்றத கிளிக் பண்ணிட்டு கன்ஃபர்ம்ன்றத குடுத்துட்டு, அகைன் கன்ஃபர்ம்ன்றத குடுத்துட்டா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிளான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருவீங்க. இத நீங்க எப்படி செக் பண்ணலான்னா, இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க வந்து கீழ வந்து லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, மை ப்ராடக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இத யூஸ் பண்ணி உங்களுக்கான டெய்லி இன்கமையுமே நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிசீவ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெய்லி இன்கமுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க எப்படி வித்ட்ரால் பண்ணலான்றத பார்க்கலாம். வித்ட்ரால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ற மாரி இருக்கும். இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல உங்க பேர் எந்த மாரி இருக்கோ அந்த மாரி குடுத்துக்கோங்க. பேங்கோட பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்க சென்ட் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத இந்த இடத்துல போட்டு சப்மிட் குடுத்துட்டா போதும். நீங்க ஈஸியா வந்து வித்ட்ரால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷன் மாரி வித்ட்ரால் பண்ணிக்கலாம்.
அண்ட் இப்போ நீங்க கஸ்டமர் கேரை எப்படி கான்டாக்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். நீங்க ரீசார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ட கேட்டீங்கன்னா, நான் கஸ்டமர் கேர் நம்பர் நான் உங்ககிட்ட குடுத்துருவேன். அவங்க கிட்ட நீங்க "ஹாய் மேம், ஐ அம் நியூ யூசர். ப்ளீஸ் கைண்ட்லி சென்ட் மீ ரீசார்ஜ் போனஸ்ன்னு" கேட்டீங்கன்னா, அவங்க உங்களோட பேரு, வயசு, நீங்க என்ன ஊரு, உங்களுக்கு என்ன மொழி தெரியுன்றது கேட்பாங்க. அதெல்லாம் குடுத்துட்டா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கோடுன்றத குடுத்துருவாங்க. இந்த கோட நீங்க காப்பி பண்ணிட்டு, இந்த அப்ளிகேஷன் வந்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, ரெடீம் போனஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல போட்டு ரிசீவ் குடுத்துட்டா போதும். உங்களோட வாலெட்ல அந்த ரூ. 110 ஆட் ஆயிரும். இத நீங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, நீங்க வித்ட்ரால்ன்றது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.